ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் உச்சமாகி அந்த கிரகங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு நடைபெறக்கூடியதாக இருக்கு. அது உங்களுக்கு மிகவும் கடுமையானதாகவும் சோதனை நிறைந்த தசா புத்திகளாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அந்த கிரகங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு இன்பத்தையும் சுகத்தையும் தருவதற்காக நீங்க வணங்க வேண்டிய விஷ்ணுவுடைய அவதாரங்களையும் மேலும் அதற்கான மிக எளிய மந்திரங்களையும் இந்த பதிவில் நான் பதிவிட்டிருக்கிறேங்க. அதனால உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்குதுன்னு நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பதிவை பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக உபயோகமாக இருக்குங்க. இந்த பதிவில் நான் பதிவிடக்கூடிய எந்த மந்திரங்களும் நானா சொன்னதில்லைங்க. இவை அனைத்தும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு மிக எளிய பரிகாரமாக இந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறேங்க. அதனால இந்த பதிவை மிஸ் பண்ணாம பாருங்க நேயர்களே. முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சூரிய பகவானானவர் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஆனா இந்த சூரிய தசாவோ புத்தியோ உங்களுக்கு சரியாக செயல்படுவதாக இல்லை. அதாவது அதனால நீங்க அதிக துன்பங்கள் பெறக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா அதற்காக நீங்க வணங்க வேண்டிய விஷ்ணுவுடைய அவதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராம அவதாரங்க. ராமரை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பங்கள் போகுங்க. உங்களால கோயிலுக்கு போக முடியல, தனியா அவருக்காக விளக்கு போட முடியல, இல்ல அவருக்கான வேண்டுதல் வைக்க முடியலன்னு நீங்க கஷ்டப்படக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா நீங்க மிகவும் எளிய மந்திரமான இப்ப நான் சொல்ற மந்திரத்தை நீங்க சொல்லி வருவதன் மூலமாக உங்க வாழ்க்கையில ரொம்ப வசந்தத்தை பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உருவாகுங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமாய. மீண்டும் சொல்றேன் பாருங்க, ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமாய. இந்த மந்திரத்தை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 48 டைம்ஸ்ல இருந்து, அதாவது மினிமம் 48 டைம்ஸ், மேக்சிமம் நீங்க எத்தனை முறை வேணா சொல்லலாம். நீங்க சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய சூரிய தசா புத்தியானது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையுங்க. அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. ஆனா அந்த சந்திர தசாவானது உங்களுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்குது. வீண் பழி, அவமானங்கள், திருட்டு பழி, இது மாதிரியான விஷயங்கள் வரக்கூடியதாகவும் உடல் நலம் மற்றும் மனநலம் உங்களுக்கு மிகவும் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்குதுன்னா கண்டிப்பா இப்ப நான் சொல்ற இந்த அவதாரம், அதாவது மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண அவதாரத்தை வணங்கணுங்க. மேலும் நீங்க இதற்காக சொல்ல வேண்டிய எளிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கிருஷ்ணாய. இந்த மந்திரத்தை நீங்க மினிமம் 48 டைம்ஸ், மேக்சிமம் எத்தனை முறை ஒன்றா சொல்லலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆனவர் உச்சம் பெற்று ஆனால் அவரால் உங்களுக்கு துன்பம் நடைபெறக்கூடியதாக இருக்குதுன்னா நீங்கள் வணங்க வேண்டிய விஷ்ணுவுடைய அவதாரம் ஸ்ரீ நரசிம்மருங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மிக எளிமையான மந்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ நரசிம்மாய. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வருவது மிகவும் சிறப்புங்க. இது போல புதன் பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஆனால் புதன் பகவானுடைய தசா புத்தியில அதிக கடன் வரக்கூடியதாகவும் வியாபாரத்தில் நிறைய தொல்லைகள், தோல் நோய்கள்லாம் வரக்கூடியதாக இருக்குதுன்னா அதற்காக நீங்க வணங்க வேண்டிய விஷ்ணுவுடைய அவதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பலபத்ரருங்க. பலபத்ரன்னா பலராமன் அர்த்தங்க. அதனால நீங்க சொல்ல வேண்டிய எளிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ பலபத்ராய. இந்த மந்திரத்தை தினம்தோறும் நீங்கள் மினிமம் 48 டைம்ஸ், மேக்சிமம் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லி வரலாங்க. அடுத்து குரு பகவான் ஆனவர் உங்களுடைய ஜாதகத்தில் கடகத்தில் இருந்து உச்சமாகி இருக்கிறாரு. ஆனால் குரு தசை உங்களுக்கு மிகவும் கெடுதல் தரக்கூடியதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய விஷ்ணுவுடைய அவதாரம் வாமன அவதாரங்க. உங்களுக்கு வாமனர் கோயிலுக்கு, அதாவது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோயிலில் வாமனர் அவதாரம் இருந்தால் விஷ்ணுவுடைய அவதாரத்தை வணங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த எளிமையான மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு தசையானது சிறப்பான யோக தசையாக அமையுங்க. அது என்ன மந்திரம்னு கேட்டிங்கன்னா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ வாமனாய. இந்த மந்திரத்தை சொல்லி வருவது மிகவும் சிறப்புங்க. அதே போல உங்களுக்கு சுக்கிர பகவான் மீனத்துல இருந்து உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஆனா அவருடைய தசா புத்தி சிறப்பில்லைன்னு நீங்க சொல்லக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா அதற்காக நீங்க வணங்க வேண்டிய விஷ்ணுவோடைய வடிவம் ரிஷிகேஷருங்க. ரிஷிகேஷரை நீங்க வணங்குவது மிகவும் சிறப்பு. நீங்க சொல்ல வேண்டிய எளிய மந்திரம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரிஷிகேஷாய. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வருவது சிறப்புங்க. மேலும் உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் ஆனவர் துலாம்ல இருந்து
உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதற்காக நீங்கள் வணங்க வேண்டிய விஷ்ணுவோடைய வடிவம் பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவோடைய வடிவம் கூர்ம அவதாரம், அதாவது கூர்ம அவதாரத்தை நீங்கள் வழங்கலாங்க. அதற்காக நீங்கள் சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கூர்மாய. இந்த மந்திரத்தை நீங்கள் மினிமம் 48 டைம்ஸ், மேக்ஸிமம் எத்தனை முறை வேணால் சொல்லலாம். அடுத்தது ராகு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அவருக்காக நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் விஷ்ணுவோடைய மந்திரம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ வராகாய. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரலாங்க. மீண்டும் சொல்கிறேன், ஓம் நமோ பகவதே ஸ்ரீ வராகாய. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வருவது மிகவும் சிறப்புங்க. அடுத்து கேது உச்சம் பெற்றிருந்தார்னா நீங்கள் அவருக்காக வணங்க வேண்டிய வடிவம் எது விஷ்ணுவுடையதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ மத்தியசிய அவதாரங்க. அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய எளிய மந்திரம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ மத்தியஸ்யாய. இந்த மந்திரத்தை சொல்லி வருது மிக மிக சிறப்பானதாக இருக்குங்க. நேர்களே, இப்போ நான் சொன்ன இந்த மந்திரங்கள்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கோ அந்த கிரகத்துக்கான நான் சொன்ன இந்த எளிய மந்திரங்களை நீங்கள் தினம்தோறும் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேர்களே.